உங்ககிட்ட 100 வாட்ஸ் 8 ohms ஸ்பீக்கர் ஆர் சப்வூஃபர் வச்சுருக்கிறீங்களா? அது எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கிறீங்களா? எந்த போர்டுக்கு நாம் இந்த ஸ்பீக்கர் கொடுத்தாலும் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்கிறீங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜாடிஎஸ். நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு ஸ்பீக்கருக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வோல்டேஜ் நம்ம செட் பண்ணணும், லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எதனால் போர்டு ஹீட் ஆகுது அதுக்குண்டான ரீசன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம அந்த அவுட்புட் ட்ரைவ் பண்ணக்கூடிய கரண்ட்டுக்கு குறைவாக தான் நம்ம ஸ்பீக்கரை மேட்ச் பண்ணணும். அதோட அதிகமாக மேட்ச் பண்ணோம்னா ஓவர்லோடு எடுத்துச்சு அப்படின்னா நம்ம போர்டு ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 100 வாட்ஸ் ஸ்பீக்கரை ஒரு 8 ohms ஸ்பீக்கர் ஆர் சப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதுக்கு என்ன நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வோல்டேஜ் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக நம்ம ஓம்ஸில் தெரியும் P = VI. இதே நம்மளுக்கு கரண்ட் வேணும்னா வோல்டேஜ் டிவைடட் பை R. இதை வச்சு தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம கரண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் அதோட ரெசிஸ்டர் இருக்குது. நமக்கு இந்த ஸ்பீக்கரில் 8 ohmsங்கிற லோடு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வோல்டேஜ் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம V பீக் வோல்டேஜ் நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்ம ஸ்பீக்கருடைய ரெசிஸ்டர் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. √TPR அப்படின்னா 2ங்கிறது நம்ம Pங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 8. நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1600 வரும். நம்ம இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 40 வோல்ட். நம்ம 8 ohms ஸ்பீக்கர் நம்ம 100 வாட்ஸில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பீக் வோல்டேஜ் நம்மளுக்கு 40 வோல்ட் தேவை. அதே நம்ம V அவுட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்போ தான் பீக்குக்கு எவ்வளோ நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எடுக்குது, நம்ம அதே மாதிரி அவுட்புட்டுக்கு நம்ம எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு நம்ம இது பண்ணலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. V பீக் டிவைடட் பை √2. நம்ம இது V பீக் வோல்ட்டு. அப்போ நம்ம 40 வோல்ட் டிவைடட் பை √2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 28.28 வோல்டேஜ் வரும். இப்போ நம்ம கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐபீக் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐபீக் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா நம்ம ஐபீக் எடுத்திருக்கோம். நம்ம வோல்டேஜ் V பீக் டிவைடட் பை R அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் 40 வோல்ட்டு டிவைடட் பை 8 நம்மளுக்கு 5 ohms. அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸுக்கு இந்த ஸ்பீக்கர் நம்ம பீக்கில் நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் பார்த்திங்கன்னா 5 ohms கிடைக்குது. இதே நம்ம அவுட்புட்டில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம V அவுட்லேருந்து தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ V அவுட் நம்மளுக்கு எவ்வளவு? V அவுட் நம்மளுக்கு அளக்கிறதுக்கு 28.28 வோல்ட்டு டிவைடட் பை 8. நம்மளுக்கு ரெக்கமெண்டடு ஆம்ஸ் எவ்வளோன்னா 3.5. இது எடுக்கக்கூடிய ஆம்ஸ். இந்த ஆம்பியருக்கு மேலே நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லோடு நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பவர் ஹேண்ட்லிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு ரீசன் இது தான். இப்போ நம்ம 100 வாட்ஸு 8 ohms நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்ம கரண்ட் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 3.5 amps நம்மளுக்கு எடுக்கும். நாம் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் VCC நம்ம அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா P பீக், அதாவது பீக் பவருடைய ப்ளஸ் பார்த்திங்கன்னா V லாஸ் என்ன அப்படின்னா V பீக் இருக்கக்கூடிய வோல்டேஜோட நம்ம V லாஸ் சேர்த்தணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 40 வோல்ட் ப்ளஸ் 5.
நம்ம வந்து வால்யூம் வச்சு நம்ம ஃபுல் வால்யூமில் வச்சு நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கெப்பாசிட்டி வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 5 வோல்ட்டு வந்து கம்மியாக காமிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலிருந்து நம்ம 5 வோல்ட் அதிகமாக வச்சோம்னா தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5ங்கிற அந்த லாஸுங்கிற அந்த 5 வோல்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விசிசி வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 வேணும். அப்போ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன விசிசி வருதோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டிவைடட் பை 1.414. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம என்ன ஏசி வோல்டேஜ் வருதோ இன்ட்டு 1.14 போட்டோம்னா நம்ம டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம தலைகீழாக போட போகிறோம். அப்போ நம்ம 45 வோல்ட் வந்து நம்ம ரெக்கமெண்டட் வோல்டேஜ் இருக்குது. இதை வந்து 1.414 நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஏசி வோல்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோடைய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 32,032. அதாவது நம்ம 8 Ω ஸ்பீக்கர் போட்டு 100 வாட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோடைய வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 32,032 இருந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு சேனலுக்கு, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து பீக் பவர் வந்து நம்மளுக்கு 5 amps இருக்குது. அதே வந்து நம்ம 2 சேனல் 100 + 100 வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம 2 சேனல் கணக்கு வைப்போம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 amps வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக ஒரு 100 வாட்ஸ் இல்லை ஃபுல்லாகவே நான் 8 Ω வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 to 10 amps. ஆனால் வந்து நம்ம ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 Ω இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 Ω போடும்போது நீங்கள் இதிலேயே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஐஅவுட் வருதுங்களா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 28 இதோட போய் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகும். உங்களுக்கு வந்து 6 amps பக்கம் வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுற தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா 100 வாட்ஸ் 8 Ω போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டு கம்மியாக எடுக்குது. அதே 100 வாட்ஸ் 4 Ω போடும்போது உங்களுக்கு ஆம்பியர் ரேட்டு அதிகமாகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் ரெக்கமெண்டட் ஆம்பியரோட நம்ம அதிகமாக ட்ரைவ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 4 Ω தான் வந்து நம்மளோட பவர் ஆம்பிளிஃபையரில் நம்ம அதிகமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட்டோடைய ட்ரான்ஸ்ஃபார்மரும் வந்து நம்ம அதிகம் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பண்ணுறதில்ல. இந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஹீட் இஷ்யூனாலும் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு இருப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ரேட்டிங்கில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோடைய நம்ம எத்தனை வாட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்து என்ன பவர் நம்ம வந்து என்ன ஸ்பீக்கர் வாட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது இன்ட்டு 0.7 இன்ட்டு 1.5. இது வந்து நம்ம மோரல்லஸ் 2 ஈக்குவலாக தான் வரும். நம்ம 70 இன்ட்டு 0.7 இன்ட்டு 1.5 போட்டோம்னா நம்மளுக்கு மோரல்லஸ் நம்மளுக்கு 100 வாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாம் வந்து ஒரு ஊஃபர் அல்லது சப் ஊஃபர் வந்து நம்ம வச்சுருந்து அதிலிருந்து நம்ம வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இதையும் வந்து மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை உங்களோட நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஸ்பீக்கர் எதாவது மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு புதிய வீடியோ அடுத்தடுத்து தான் நம்ம சேனலில் வந்து அப்லோடு செஞ்சுட்டே வரோம். தொடர்ந்து வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.